Hello students, today we discuss what is meant by gram equivalent concept comes under some basic concepts of chemistry. Okay, இந்த definition note பண்ணிக்கங்க. Similar to mole concept, gram equivalent concept is also widely used in chemistry. Mole concept is based on molecular mass, but gram equivalent concept is based on equivalent mass. நமக்கு molecular massங்கிற வேல்யூ வந்து ஒரு fixed வேல்யூ. ஓகே, அது சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஈக்குவலன்ட் மாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த வேலன்சி. அதாவது சம் மெட்டல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் வேலன்சி இருக்கும். அப்போ இந்த இது டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு அதோடைய வேலன்சி சேஞ்ச் ஆகும். அப்போ அதோடைய ஈக்குவலன்ட் மாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, அது நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, தென் வாட் இஸ் மென்ட் பை ஈக்குவலன்ட் மாஸ்? ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் ஆஃப் an element, that means molecules, atoms, ions or salts etc. that combine with or displaces directly or indirectly 1 gram equivalent of hydrogen or 1/8 gram equivalent of oxygen or 35.5 gram equivalent of chlorine. அதாவது கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1 அண்ட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் குளோரின் வந்து 35.5. ஓகேயா, இந்த அமௌண்ட்டோட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸோ ஆட்டம்ஸோ ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஓகேயா, இப்போ இது நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு த லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ், whenever two substances react, the equivalence of one will be equal to the equivalence of other, and the equivalence of any product will also be equal to that of the equivalence of the reactant. For example, A plus B gives C plus D ன்னு எடுத்துக்கோங்க. இதில் equivalence of A is equal to equivalence of B, which is equal to equivalence of C and which is equal to equivalence of D. இப்போ equivalence of A எப்படி calculate பண்ணலாம்? Which is equal to mass of A by equivalent mass of A. ஓகேயா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் பி வந்து மாஸ் ஆஃப் பி பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் பி. ஓகேயா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் சி வந்து மாஸ் ஆஃப் சி பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சி. இந்த மாஸ் ஆஃப் சிங்கிறது கிவன் மாஸ். ஓகே, அந்த ரியாக்ஷனில் கிவன் மாஸ் இருக்கும்ல, அதுதான் இங்கே போடுவோம். ஈக்குவலன்ட் மாஸ் வந்து சி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எதை டிபெண்ட் பண்ணி? ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜனை கார்லேட் பண்ணி நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, தென் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிங்கிறது மாஸ் ஆஃப் டி பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் டி. ஓகேயா, ஈக்குவலன்ட் வெயிட்னு சொல்லலாம், இல்லைனா ஈக்குவலன்ட் மாஸ் சொல்லலாம். ஓகேயா, இப்போ அக்கார்டிங் டு த கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வில் பி ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, இது எல்லாத்துக்குமே அதோட ரியாக்டன்ட்டுடைய ஈக்குவலன்ட் மாஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேயா, இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இது நைட்ரஜன் கம்பைன் வித், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கம்பைன் வித் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா NH3. ஓகேயா, 2 moles ஆஃப் அமோனியா அண்ட் இங்கே 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் வந்து என்ன 1 mole ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. அப்போ அதோடைய மாஸ் என்ன 28 கிராம். அதாவது நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 14 into 2 28. ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து 1, H2க்கு வந்து 2 into 3 6 கிராம். 6 கிராம். இதில் வந்து 2 into 17 அமோனியாவோட மாலிகுலர் மாஸ் வந்து 17, which is equal to 34 கிராம். ஓகேயா, இப்போ இது மாஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் என்னது? ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1. ஓகேயா, அப்போ இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி நம்ம என்ன ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் nitrogen is equal to equivalence of hydrogen. Okay, which is mass of
nitrogen by equivalent mass of nitrogen, which is equal to mass of hydrogen by equivalent mass of hydrogen. ஓகேயா, அப்போ இதில் வந்து ஈக்குவலன் இது mass of nitrogen என்ன 28 by இங்கே நமக்கு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் தெரியாது, இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேயா, இதில் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன 6 கிராம் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1. ஓகேயா, அக்கார்டிங் டு ஐயூபிஎஸ்சி சிஸ்டம். ஓகேயா, நம்ம அந்த டெஃபினிஷனில் சொல்லியிருக்கோம்ல 1 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட எப்படி எந்த அமௌண்ட் ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட். ஓகேயா, அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 28/6 which is equal to 4.6. ஓகேயா, கால்குலேட் பண்ணுங்கள். 4.6 ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இது நைட்ரஜன். ஓகேயா, இப்போ இதிலே வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ணிக்கலாமா? ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் என்னது? ஈக்குவலன்ஸ் ஆஃப் nitrogen is equal to mass of nitrogen 28 divided by equivalent mass of nitrogen. Calculate பண்ணிருக்கோம்ல 4.6 which is equal to 4.6 which is equal to என்ன வரும் உங்களுக்கு 6. ஓகேயா, 6 calculate பண்ணுங்க 6 வரும். இப்போ அதே மாதிரி equivalent mass of ammonia calculate பண்ணிக்கலாம். equivalent mass of ammonia அதாவது equivalence of ammonia. ஓகே, இதுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். which is equal to mass of ammonia by equivalent mass of ammonia. ஓகேயா, அப்போ இதில் இந்த ரெண்டு இதையும் வச்சு நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அமோனியா கால்குலேட் பண்ணுவோம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது? mass of hydrogen 6 gram. Equivalent mass of hydrogen 1 which is equal to mass of ammonia 34 gram. ஓகேயா, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அமோனியா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அமோனியா இஸ் ஈக்குவல் டு 34/6 which is equal to 5.6. ஓகேயா, இப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் ஆஃப் அமோனியா பார்க்கலாமா? ஈக்குவலன்ஸ் ஆஃப் அமோனியா எப்படி நம்ம ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோமோ அதே மாதிரி அமோனியா பார்ப்போம். அமோனியாவுக்கு என்ன மாஸ் ஆஃப் அமோனியா? 34 பை ஈக்குவலன்ட் மாஸ் வந்து 5.6 which is equal to 6. ஓகேயா, அதே மாதிரி நமக்கு ஹைட்ரஜனுக்கும் பார்த்தோம்னா ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்திங்கன்னா அது ஈக்குவலன்ஸ் பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 6, ஈக்குவலன்ட் மாஸ் 1, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இது புரிஞ்சிருச்சா? இது வந்து கிளியர் ஆயிடுச்சா? அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் அமோனியா. இந்த ரியாக்ஷனுக்கு 6 வந்திருக்கு which is equal to 6. ஓகே, ஈக்குவலன்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் 6 தான், ஈக்குவலன்ஸ் ஆஃப் அமோனியாவும் 6 தான், ஹைட்ரஜனுக்கும் 6 தான். ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ரியாக்டன்ட் is equal to equivalent weight of product. ஓகேயா, அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன? இதில் வந்து ஈக்குவலண்ட் வெயிட் என்னது? நைட்ரஜனுக்கு 4.6, நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives அமோனியா. ஓகே, இதில் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் வந்து 4.6, ஹைட்ரஜன் வந்து 1, இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 5.6. அப்போ இங்கே வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அமோனியா வந்து 5.6. அப்போ இதுதான். ஓகே, இது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்னா இந்த சேம் எலமெண்ட்டே உங்களுக்கு ஆக்சிடேஷனும் ஆயிருக்கும், ரிடக்ஷனும் ஆயிருக்கும். அதாவது இந்த சேம் எலமெண்ட்டே ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாகவும் இருந்திருக்கும், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, இது கன்வெர்டட் இன்டு வாட்டர் ப்ளஸ் ரெடியூஸ்ட் இன்டு வாட்டர் அண்ட் ஆக்சிடைஸ்டு இன்டு ஆக்சிஜன். ஓகேயா, இங்கே 2 போடுவீங்க. ஓகேயா, இப்போ இதில் வந்து நமக்கு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் தெரியும். அது என்னது 8 கிராம்.
ஓகேயா 8 கிராம் ஈக்குவலண்ட் பர் ஈக்குவலண்ட் ஓகேயா அப்போ இதில் வந்து இதை வச்சு நம்ம மற்ற ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கும் வாட்டருக்கும் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் நம்ம வந்து ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேயா இப்போ இதில் வந்து மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கால்குலேட் பண்ணலாமா ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுவீங்க அப்போ 68 வரும் 68 கிராம் வரும் அதாவது இதோடைய இது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 16 ஓகே இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 வரும் வித் இது 2 மாலிகுல்ஸுங்கிறதுனால 2ஆல் 68 வரும் ஓகேயா அப்புறம் வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு 18 போடுவீங்க 2 இன்ட்டு 18னா 36 கிராம் இதில் ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 32 ஓகேயா இதை வந்து நம்ம ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை வந்து இங்கே எழுதிக்கலாம் ஓகேயா அப்போ இப்போ வந்து ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கால்குலேட் பண்ணுவோம் ஓகேயா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கால்குலேட் பண்ணலாம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்னா மாஸ் ஆஃப் நம்ம அந்த ஃபார்முலா நான் எழுதலை நான் ஒவ்வொரு தடவையும் எழுதலை ஓகே மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் இதில் நமக்கு தெரிஞ்சது ஈக்குவலண்ட் மாஸ் எதுக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு தான் தெரியும் ஓகேயா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் by equivalent mass of oxygen which is equal to equivalent mass of water by equivalent mass of water ஃபார்முலா தான் இப்போ நான் எழுதியிருக்கேன் ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த போர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கால்குலேட் பண்ணுவோம் மாஸ் வந்து என்னது 68 பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு விச் இஸ் ஈக்குவல் டு 36 பை இங்கே 8 ஓகே 36 கிடையாது 32 ஆக்சிஜனுக்கு தானே ஆக்சிஜனுக்கு 32 பை 8 ஓகேயா இப்போ இதை வச்சு நமக்கு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஈக்குவல் டு 68 இன்ட்டு 8 பை 32 இதை கால்குலேட் பண்ணுங்கள் 17 வரும் ஓகேயா அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் வந்து மாஸ் 68 பை ஈக்குவலன்ட் மாஸ் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல 17 ஓகேயா இதை விச் இஸ் ஈக்குவல் பார்ப்போம் கால்குலேட் பண்ணலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு ஓகேயா இந்த போர்ஷனை யூஸ் பண்ணிக்குவோம் ஓகேயா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன 32 பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 8 விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் 36 ஓகேயா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணோம் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரியாக்ஷன் ஓகேயா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 8 பை 32 விச் இஸ் ஈக்குவல் டு 9 ஓகேயா ஈக்குவலன்ட் மாஸ்க்கு வந்து உங்களுக்கு யூனிட் கிடையாது கிராம் ஈக்குவலன்ட் மாஸுக்கு தான் நீங்கள் வந்து கிராம் பர் ஈக்குவலண்ட் போடுவீங்க ஓகேயா இப்போ இது வந்து இது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 9 ஓகேயா இப்போ இதில் ஈக்குவலன்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன இந்த ரியாக்ஷனில் 36 பை ஈக்குவலண்ட் மாஸ் வந்து 9 ஓகேயா இப்போ இதுவே வந்து ஆக்சிஜனுக்கு பாருங்கள் ஈக்குவலன்ஸ் ஆஃப் oxygen is equal to mass of oxygen 32 by 8 ஓகேயா இப்போ இது வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8 இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 ஓகேயா இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 4 வரும் which is equal to 4 அப்போ equivalence of hydrogen peroxide is equal to equivalence of oxygen which is equal to equivalence of water அது புரிஞ்சிருச்சா அது நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு ஓகே அதே மாதிரி ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் reactant is equal to equivalent mass of product ஓகே ரியாக்டன்ட் என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு அதோட ஈக்குவலன்ட் மாஸ் என்னது 9 ஓகேயா 9 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் வந்து வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் வாட்டரில்
வாட்டருக்கு தான் 9. ஓகேயா, ரியாக்டன்ட் வந்து இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதோட ஈக்குவலன்ட் மாஸ் 17. ஓகேயா, இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, 17. ஓகேயா, ப்ராடக்ட் வந்து வாட்டருக்கு 9 ப்ளஸ் ஆக்சிஜனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் 8. ஓகேயா, விச் இஸ் ஈக்குவல் டு 17. ஓகே, புரிஞ்சிருச்சா? எல்லாமே கிளியர் பண்ணியாச்சுல? ஓகே, இப்போ வந்து நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு different time methods இருக்குது. ஓகே, there are different methods to determine equivalent mass. அதெல்லாம் என்னென்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட், குளோரைட் ஃபார்மேஷன் மெத்தட், வாலடைல் குளோரைட் மெத்தட், நியூட்ரலைசேஷன் மெத்தட், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், சில்வர் சால்ட் மெத்தட் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். இந்த இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது இனஃப். ஓகேயா, அப்போ ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் எலமெண்ட் கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா, பை ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகேயா, இந்த டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது த மாஸ் ஆஃப் மெட்டல் ரீப்ளேசஸ் 1 கிராம் ஹைட்ரஜன் ஆர் 11.2 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் அட் என்டிபி. என்டிபிங்கிறது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது டெம்பரேச்சர் வந்து 293.15 கெல்வின், அதாவது 20 டிகிரி செல்சியஸில். ஓகேயா, என்டிபினா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டெம்பரேச்சர் வந்து 293 கெல்வின். ஓகேயா, டெம்பரேச்சர் வந்து 293 கெல்வின் விச் இஸ் 93.15 கெல்வின் which is 20 degree Celsius and 1 atmospheric pressure. Okay, yeah? From an acid, alkali or alcohol is the equivalent mass of that element, that metal. Okay, yeah? இப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரே எக்ஸாம்பிள். அதாவது இப்போ இதில் என்னென்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெட்டல். ஓகே, ஹைட்ரஜன் வந்து எதுலேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது? ஆசிடு இல்லைன்னா ஆல்கலி இல்லைன்னா ஆல்கஹால். அதுலேருந்து மெட்டல் வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேயா, அப்போ மெட்டல் ப்ளஸ் ஆசிட் கேவ்ஸ் என்ன ஆகும்? இப்போ ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்குது. ஹைட்ரஜன் கேஸை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ அக்கார்டிங் டு த கெமிக்கல் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் metal is equal to equivalence of hydrogen. ஓகேயா, நமக்கு இந்த மெட்டலுடைய ஈக்குவலன்ட் மாஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இது ரெண்டையும் நம்ம வந்து கார்லேட் பண்ணால் போதும், கம்பேர் பண்ணால் போதும். ஓகேயா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் என்ன? மாஸ் ஆஃப் மெட்டல் given. ஓகேயா, மாஸ் ஆஃப் மெட்டல் பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப், அதாவது இதை E போட்டுக்கலாம், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் which is equal to mass of hydrogen by equivalent mass of hydrogen. ஓகேயா, இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து இது வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்களா, வால்யூம் வந்து இந்த 11.2 எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும்ல உங்களுக்கு, which is equal to இதை வந்து இதை மாஸ் ஆஃப் மெட்டல் பை மெட்டல் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கிவன் வால்யூம். ஓகேயா, கிவன் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இன் லிட்டர் பை ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேயா, ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்ன? ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு molar volume by valency into atomicity. ஓகேயா, ஈக்குவலன்ட் வால்யூம்னா மோலார் வால்யூம் பை பேலன்ஸி இன்ட்டு அட்டாமிசிட்டி. லாஸ்ட் வீடியோவில் நமக்கு மோலார் வால்யூம் என்ன, 1 மோல் ஆஃப் கேஸ் ஆக்குப்பை பண்ணுற வால்யூம் தான் மோலார் வால்யூம். அது எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம், 22.4
22.4 லிட்டர் மோலார் வால்யூம். ஓகேயா, எல்லாருக்கும் கேஸுக்குமே மோலார் வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஓகேயா, இப்போ வேலன்சி ஹைட்ரஜனுடைய வேலன்சி என்ன 1, அது அட்டாமிசிட்டி என்ன 2. எப்படி 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது, அட்டாமிசிட்டி வந்து 2. ஓகேயா, அப்போ இதை நீங்கள் கால்குலேட் இது பண்ணிங்கன்னா 11.2 வரும். ஓகே, இதுதான் நம்ம வந்து இங்கே இந்த டெஃபினிஷனை கொடுத்துருக்கோம். 11.2 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனோட ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுற மெட்டலுடைய மாஸ் தான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தட் மெட்டல். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? அதாவது ஜிங்க் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் acid gives zinc sulfate plus hydrogen. ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷனில் இதோடைய ஜிங்கோட மாஸ் அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 65.38 கிராம். ஓகேயா, இப்போ இது நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து இதோட அட்டாமிக் மாஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதில் ஈக்குவலன்ஸ் ஆஃப் zinc is equal to ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ஓகேயா, மற்ற ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து நம்ம இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேயா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஜிங்க்னா மாஸ் ஆஃப் ஜிங்க் பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நமக்கு தெரியாது. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னது, இங்கே 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 கிராம் 2. ஓகேயா, அப்போ 2 பை இங்கே ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது நமக்கு தெரியும்ல, ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1. ஓகே, அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். மாஸ் ஆஃப் ஜிங்க் வந்து 65.38 பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் விச் இஸ் ஈக்குவல் டு 2/1. ஓகேயா, அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் இஸ் இதை கன்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் இஸ் 65.38 by 2 which is equal to 32.69. ஓகேயா, அப்போ ஈக்குவலண்ட் மாஸுக்கு வந்து உங்களுக்கு யூனிட் கிடையாது. கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் zinc is equal to 32.69 gram per equivalents. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ கால்குலேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னது, ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட் பார்க்கலாம். ஓகேயா, the mass of metal which combine with 8 gram of oxygen or 5.6 liter of oxygen, இது வந்து என்னது ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இஸ் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் தட் மெட்டல். ஓகேயா, அதாவது ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் வந்து 22.4 ஓகேயா லிட்டர். ஓகேயா, பை வேலன்சி இன்ட்டு அட்டாமிசிட்டி. ஆக்சிஜனுடைய வேலன்சி என்ன 2. ஓகேயா, அட்டாமிசிட்டி 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 2. ஓகேயா, அப்போ இங்கே டிவைடட் பை 4 வரும். ஓகே, அதுதான் உங்களுக்கு 5.6 லிட்டர். ஓகே, புரிஞ்சுது? அந்த டெஃபினிஷன் இருக்கிற 5.6 லிட்டர் இப்படி டெரைவ் பண்ணது தான். ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோமா, கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 12 கிராம் ஆஃப் அன் எலமெண்ட் கம்பைன்ஸ் வித், இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேயா, அப்போ இதில் வந்து மெட்டல், இது வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட். ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட். ஓகே, ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தடில் நமக்கு வந்து மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் gives மெட்டல் ஆக்சைடு.
ஓகேயா அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் இட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ஓகேயா ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல்ல. அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் என்ன? மாஸ் ஆஃப் மெட்டல் by equivalent mass of metal which is equal to mass of oxygen by equivalent mass of oxygen which is equal to mass of metal oxide by equivalent mass of metal oxide. ஓகேயா இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன நம்ம வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் இதில் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அதாவது ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ரியாக்டண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஆல்ரெடி நம்ம இது சொல்லியாச்சு. ஓகேயா இப்போ இதில் வந்து ரியாக்டன்ட் என்ன? மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ஓகேயா இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு என்ன சொல்லலாம் நீங்கள்? ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து ஈக்குவலன்ட் மாஸ் என்னது? 8. இப்போ இதை வந்து இப்படி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், கால்குலேஷனில் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு மெட்டல் ஹைட்ரைடு வந்தாலுமே மெட்டல் ஹைட்ரைடு வந்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைடு வந்தாலுமே நமக்கு விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஹைட்ரஜனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் என்ன? 1. ஓகே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேஷனில் யூஸ் பண்ணலாம். அந்த கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா பார்க்கலாம். ஓகேயா இப்போ இது ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? இது ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தடுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 12 gram of an element combined with 32 gram of oxygen, what is the equivalent mass of element? ஓகேயா element வந்து metal plus oxygen gives oxide, metal oxide. ஓகேயா metal உடைய mass வந்து 12 gram combined with 32 gram. ஓகேயா ஆக்சிஜன் வாட் இஸ் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் எலமெண்ட் கேட்குறாங்க. ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கேட்டிருக்காங்க. ஓகேயா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் என்ன? அது இது இந்த ஃபார்முலா நமக்கு என்னது? மாஸ் ஆஃப் மெட்டல், அதாவது ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் எழுதுகிறேன். மாஸ் ஆஃப் மெட்டல் பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் by equivalent mass of oxygen. ஓகேயா அப்போ இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 12 gram by equivalent mass of metal is equal to இங்கே 32 gram by இதுக்கு 8. ஆக்சிஜனுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் வந்து 8. ஓகேயா தெரியுமில்ல உங்களுக்கு? ஓகேயா அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் is equal to 12 into 8 by 32. ஓகேயா விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேயா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து 3. இப்போ மெட்டல் ஆக்சைடு element combined with 32 gram of oxygen, what is the equivalent mass of element? ஓகேயா இது கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேயா இப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் இது வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டினில் கேட்கல, நம்மளாம் இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா மாஸ் ஆஃப் மெட்டல் என்னது? மாஸ் ஆஃப் மெட்டல் 12 gram, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் 3. ஓகேயா அதே மாதிரி which is equal to mass of oxygen 32 gram, ஈக்குவலன்ட் மாஸ் வந்து 8. ஓகேயா which is equal to 4. அப்போ ரெண்டும் சேமாக வந்துருச்சுல்ல. அப்போ அந்த லா வந்து நம்ம வந்து ஒபே பண்ணியிருக்கோம். ஓகேயா
Next, second question பாருங்க. If the weight of metal oxide is x gram containing y gram of oxygen, the equivalent weight of metal will be. ஓகேயா, இதில் பாருங்க, metal plus oxygen gives metal oxide. ஓகே, மெட்டலுக்கு என்ன இது வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கிராம், இது ஆக்சிஜன் வந்து ஒய் கிராம். ஓகேயா, அப்போ மெட்டல் ஆக்சைடோட மெட்டலுடைய வெயிட் என்ன வரும் உங்களுக்கு வந்து வெயிட் ஆஃப் மெட்டல் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, மெட்டல் ஆக்சைடு இருக்குது. இப்போ இது வந்து இதை கால்குலேட் பண்ணுவோம், மெட்டலுடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ மெட்டல் ஆக்சைடுடைய வெயிட்டு எக்ஸு, ஆக்சிஜனுடைய இது வெயிட் வந்து ஒய். அப்போ வெயிட் ஆஃப் metal is equal to metal oxide minus oxygen. அப்போ நமக்கு என்ன வரும் x minus y வரும். ஓகேயா, இப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜனுக்கு தான் நமக்கு வந்து ஈக்குவலன் மாஸ் தெரியும். ஈக்குவலன் மாஸ் என்னது ஆக்சிஜனுக்கு 8. ஓகேயா, அப்போ ஈக்குவலன் மாஸ் இது ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல்னா என்ன, மாஸ் ஆஃப் metal by equivalent mass of metal. Okay, which is equal to mass of oxygen by equivalent mass of oxygen. Okay, இப்போ mass of metal என்னது இங்கே calculate பண்ணியிருக்கோம் x minus y by equivalent mass of metal which is equal to metal. Okay, mass of oxygen என்ன y. Okay, y by 8. equivalent mass of oxygen 8 தானே. ஓகே, இப்போ equivalent mass of metal is equal to 8 into x minus y by y. ஓகே, எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, x minus y divided by y. இதான் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு குளோரைட் ஃபார்மேஷன் மெத்தட். த மாஸ் ஆஃப் மெட்டல் விச் ரியாக்ட் வித் 35.5 gram of chlorine is the equivalent mass of that metal. ஓகேயா, அப்போ வெயிட் பண்ணுங்க. ஓகேயா, இப்போ மெட்டல் ப்ளஸ் chlorine gives metal chloride. ஓகேயா, இப்போ இதில் என்னது ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் குளோரின் விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் குளோரைடு. ஓகே, அப்போ இது வந்து என்னது வெயிட் ஆஃப் மெட்டல், அதாவது மாஸ் ஆஃப் மெட்டல், வெயிட் ஆஃப் மெட்டல் பை equivalent weight of metal which is equal to weight of chlorine by equivalent weight of chlorine which is equal to weight of metal chloride by equivalent weight of metal chloride. ஓகேயா, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இப்போ 0.456 gram of metal gives 0.606 gram of its chloride. Calculate the equivalent mass of metal. ஓகேயா, இதில் என்ன இருக்குது, மெட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.456 gram. 0.456 gram of metal கொடுத்துருக்காங்க, gives 0.606 gram of its chloride. ஓகே, அப்போ இதோடைய வெயிட் 0.606 gram. ஓகே, அப்போ குளோரினுடைய மாஸ் என்னது கால்குலேட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் குளோரின்
மீன்ஸ் அதாவது மெட்டல் குளோரைடு கொடுத்துட்டாங்க, மெட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ மெட்டல் குளோரைட்லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 0.606 மைனஸ் 0.456 ஓகேயா, விச் இஸ் ஈக்குவல் டு 0.15 கிராம். ஓகேயா, வெயிட் ஆஃப் குளோரின் வந்து 0.15 கிராம். அப்போ இது வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணலாமா? இந்த ஃபார்மில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் ஃபார்முலாவில். ஓகேயா, வெயிட் ஆஃப் மெட்டல் என்னது? 0.456 by equivalent mass of metal which is equal to weight of chlorine வந்து 0.15 by chlorine உடைய equivalent mass என்னது 35.5. ஓகேயா, equivalent mass of chlorine வந்து 35.5. இப்போ இதை calculate பண்ணுங்க. Equivalent mass of metal is equal to 0.456 into 35.5 by 0.15. ஓகேயா, which is equal to இதை நீங்கள் calculate பண்ணிங்கன்னா 107.92 வரும். ஓகேயா, அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் பார்த்துக்கலாமா? ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் குளோரின் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஈக்குவலன்ஸ் ஆஃப் metal is mass by 0.456 by equivalent mass. ஓகேயா, 107.92. ஓகேயா, இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.0041. ஓகேயா, அதாவது இது வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் குளோரினுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ஸ் ஆஃப் குளோரின் is equal to இந்த weight of chlorine என்ன 0.15 by equivalent mass வந்து 35.5. இதுவுமே உங்களுக்கு 0.004. இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேயா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் தெரியும். ஓகே, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 95% வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஓகேயா, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேயா, தேங்க்யூ.